இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட காரியங்கள் பேசட்டும். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் இருக்கிறபடினால கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். 1 Samuel chapter 12 verse 23 and 24. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24. நீங்கள் 24, 23 and 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 24 verse 24 தான் வாசிச்சோம். 24 தான். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து சொல்ல இந்த வசனங்களை சொல்லி முடிக்கும் போது கடைசியாத வார்த்தை தமிழ்ல வரும்போது சிந்தித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு இப்போ இருக்கிற இந்த நாட்களில ஆண்டவர் சொல்றாரு சிந்தித்து பாருங்க. சோ ஆங்கிலத்துல வந்து தேடி பிடிச்ச ஒரு வார்த்தையாக bear in mind. ஆமா, அது ஆங்கிலத்துல வந்து கேஜேவில வந்து கன்சிடர். ஓகே. சோ ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்றாரு இந்த நாட்கள்ல. இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது, இந்த புதிய இந்த காலத்துக்குள்ள போகும்பொழுது தேவன் வைத்திருக்கிற இந்த நன்மையான காரியங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு, இந்த நாட்களை நம்ம ஆயத்தம் பண்ணுவதற்கு மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா சிந்தித்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான். So consider, praise God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பார்க்க சொல்றேன். ஏன் சிந்தித்து பார்க்க சொல்றேன்னு சொன்னா, you have to go back to see, because there are two things. One, you reflect or remember. காரியங்களை என்ன சொல்றது, சிந்திக்கிறது வார்த்தையில் வரும்பொழுது ரிமெம்பர், நினைவூட்டுகிறதான இல்லைன்னு சொன்னா மறக்கும். 2 காரியம். அப்போ ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்க்கணும்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, ரிமெம்பர் திங்ஸ். ரிமெம்பர். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மையான காரியங்களை தான் அவர் சொல்லுவார். சரிங்களா? இங்க வசனத்தை வாசிக்கும் சொல்லப்படுது, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So keep yourself going. நீங்க முன்னேறி போவதற்கு, ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன சொன்னா, கர்த்தர் உங்கள் மத்தியிலே செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப முக்கியமானது காரியங்கள்ல. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இதே அதிகாரத்துல முன்னாடி வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார், எல்லா செய்திகளை கொண்டு வராரு. அப்போ அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னா விசுவாசித்தார்னு சொல்லி ஒரு வசனத்துல இங்க அந்த 12ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் மேல பார்த்தீங்கன்னா இருக்கும். So, praise the Lord. அந்த வசனம் நான் எடுக்கிறேன், அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். Let's not waste our time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களுக்கு நம்ம விட்னஸ் பண்ணும்போது, ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நமக்குள்ள விசுவாசமானது பெருகும். கர்த்தர் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களும் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னு நமக்கு வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். அப்ப ஆண்டவர் குறித்து பேசிக்கொண்டே இருப்போம். ஆனா நாட்கள், அந்த காரியங்கள் நடக்க முடியாத நாட்கள் அப்படி போகணும் உடனே என்ன நடக்குன்னு சொன்னா மறந்துடும்.
ஸ்லோவா என்ன பண்ணிடுறோம், அந்த சொல்ல நினைவு கூறலன்னா சிந்திக்கலன்னு சொன்னா மறப்போம். இப்ப இந்த மறக்கும் போது தான் இருக்கிற ஒரு பிரச்சனையே ஆரம்பமாகும். மறக்கும் பொழுதுதான் அந்த காரியம் தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் காரியங்கள் விரும்புகிறேன். ஏன்னா எப்படி அதை மறக்கிறதுனால நம்ம எதெல்லாம் நம்ம இழப்போம் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். I just wanted to bring it to you. காமிக்கிற வசனத்துல இருந்து சரிங்களா? சங்கீதம் 106 எடுத்துக்கங்க. 106. அதுல வந்து நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசிட்டே வருவாரு. உங்களுக்கு முக்கியமானது மாத்திரம் நான் காமிக்காத வார்த்தை சொல்லுங்க. 11-12 வாசிப்போமா? தண்ணீர் மூடிக்கொண்டது, அதில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். 106 சங்கீதத்துல 11-12. அப்ப என்ன பண்ணாங்களா, அந்த அற்புதங்கள் நடந்தது. தண்ணீர் எல்லாம் மூடிச்சு, அந்த செங்கடலை குறித்த ரெட்சியோடைய அந்த காரியங்கள். இப்போ அவங்க என்ன பண்ணாங்களா, they believed his word and sang praises. Praise the Lord. Hallelujah. இப்ப 13 வாங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். So praise the Lord. இப்ப அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் என்ன பண்ணாங்களா, விசுவாசித்தார்கள். அடுத்தது துதித்தார்கள். எப்ப அற்புதம் நடந்தப்போ. அப்புறம் கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, மறந்தாச்சு. இந்த மறந்தவுடைய பிரச்சனை இப்பதான். அதுதான் நம்ம சில காரியங்களை பார்க்கணும். நம்ம மறந்தாச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலும் சீக்கிரம் அவருடைய கிரிகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் மறந்தாத பிரச்சனை இருக்கும். விசுவாசத்துல இருக்கும் பொழுது, கர்த்தரை துதித்து கர்த்தரோட இசைந்திருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்போம். ஏன்னா நமக்கு என்ன தெரிவிச்சுன்னா, அவர் பராக்கிரமம் செய்கிறவர், அவர் பலத்த கிரியைகளை செய்கிறவர். புரியுதா உங்களுக்கு? செங்கடல் இந்த பக்கம் இருக்கு, பார்வோனுடைய சேனைகள் இருக்குது. இவங்க தப்பிக்க முடியாது நினைக்கிறாங்க. உடனே கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குறாரு. இவங்க நடந்து போறாங்க. அவங்க உடனே பின்தொடரும் பொழுது அதே இதுல ஆண்டவர் அவங்கள அழித்து போனாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன இருந்துச்சுன்னா, விசுவாசம். ஆண்டவர் துதிக்கிறாங்க. இப்ப மறந்த உடனே என்ன பிரச்சனை, என்னன்னா மறந்த உடனே இப்ப கர்த்தருடைய ஆலோசனைக்கு போய் கேட்கல. என்ன மறந்துறாங்க, கர்த்தர். அதாவது இந்த நம்ம வசனம் வாசித்த பொழுது, அவர் உங்களிடத்தில் 1 சாமுவேல் 12:24 சொல்லும்போது, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்க்கிறது எதை பார்க்கிறோம்? கர்த்தர் செய்த மகா பெரிய காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். ஏன் அந்த மகா பெரிய காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாயில் என்ன இருக்கும்? துதி தானா வரும். ரைட் டு லார்ட். அப்போ நீங்க சிந்தித்துக் கொண்டு இருப்பீரானால் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவருடைய ஆலோசனை என்ன பண்ண மாட்டீங்க, தள்ள மாட்டீங்க. எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஆலோசனைக்காய் காத்திருப்பீர்கள். ஆனா மறந்தோம்னு சொன்னா, சிந்திக்காம விட்டுட்டோம்னு சொன்னா, கர்த்தர் செய்த மகா பெரிய காரியங்களை சிந்திக்காம விட்டுட்டா, இப்ப கர்த்தருடைய ஆலோசனை நிற்க மாட்டோம். நம்முடைய ஆலோசனைப்படியே, மனுஷனுடைய ஆலோசனைப்படியே செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்குது. இப்ப என்ன நம்ம வந்து என்ன சொல்றது, யூடியூப்லயும் சரி எல்லாத்துலயும் இப்ப வந்து நீங்க ஏதாச்சும் ஒண்ணு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல உடனே கிடைக்கும். ஆமா, அதுல வந்து நிறைய டாக்டர்ஸ் எழுப்பிட்டாங்க. அதுல ஆமா, எல்லாத்துக்கும் மறந்துருக்காங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாருமே எல்லாத்தையும், யாராச்சும் ஒருத்தர் வந்து இடத்துல ஏதாச்சும் சொன்னாங்கன்னா முதல் கேள்வி கேட்பேன், நீங்க செஞ்சு பார்த்துருக்கீங்களா? கஷ்டத்தை கேட்பேன். ஏன்னு சொன்னா, படிச்சுட்டு சொல்லாதீங்க. ஏட்டு சொரக்கா கறிக்கு மோதவாது, நீ ருசிச்சு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பனா தட் இஸ் ஆத்தென்டிக். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை பேசணும். வெறும் வசனத்தை பேசினா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இதை ருசித்து அனுபவித்து ஜீவனாய் மாற்றி பேசும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் படி அர்த்தம். அப்போ சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னதை சிந்தி பார்க்கிற? கர்த்தர் அற்புதம் செய்தார் இல்ல, அவர் செய்தார்ல, எப்படி அழிந்து போயிருக்கணும், நான் தப்பிக்கிறதுக்கே என்ன இல்ல, வழியே இல்லை. அந்த வனாந்தரத்துல என் சடலங்கள் விழுந்து போயிருக்கணும். அவன் பராக்கிரமசாலி, அவன் இருந்த தன்னுடைய நல்ல ரதங்களோட எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறான். அவன் யுத்தத்துல வல்லவன், எனக்கு யுத்தமே முடியாது. அப்படின்னா என் முடிவு எழுதப்பட்டது போல இருந்தது. ஆனால் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென். மனுஷரால கூடாது, இது என் யோசனையில கூட வரல. கர்த்தர் செங்கடலை திறந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னது? அவாந்திர வழியில ஆறுகள், வனாந்திரத்தில் வலியையும் உண்டாக்குகிறேன்னு சொல்றாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப அவர் செய்கிறதெல்லாம் என்னது? இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்ப நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறேன்? நான் இருக்கிற சூழ்நிலை, என் காரியங்களை பார்க்காதபடி இப்ப கர்த்தரை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப என் சூழ்நிலையை பார்க்கிறேன். சூழ்நிலை பார்த்து சொல்றேன், அவர் யார் தெரியுமா? செங்கடலை பிளந்து அதுல என்னை நடக்க வைத்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றின சத்துருவை அந்த தண்ணீரில அவிழ்த்து போட்டார். இன்று காண்கிற எகிப்தினை நீ என்றுமே காண்பதில்லை சொன்னவர் வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றார். ஆகையினால உன்னை பார்த்து பேசுறேன். இன்னைக்கு உன்னை பார்த்தேன், இனி நான் உன்னை பார்க்க போறதே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நான் சிந்தித்து பார்த்ததுனால. நான் சிந்தித்து பார்த்தால் எனக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் உண்டாகும் பொழுது என் வாயிலே துதி உண்டாகும். என் வாயிலே துதி உண்டாகும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனைக்கு நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆனா மறந்து போவேன். ஆனா கர்த்தருடைய ஆலோசனைக்கு இல்ல, என் ஆலோசனைக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நான் பார்த்தது பாவம் சொல்ற காரியங்கள் எப்படி சொன்னா, இந்த தவறான காரியங்கள் இல்லை. அவன் எப்படி பிடிக்கிறா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த ஃப்ரீல பிடிக்கிறான். அவன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 70% டிஸ்கவுண்ட். ஆமா, பொய் இல்லை நான் சொல்றது உண்மை. உட்காந்து யோசிச்சேன் ஒரு நாள். தேவை இருந்ததுன்னு வாங்கல, ஆஃபர்னால வாங்கினேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் யோசிச்சேன், வாட் வாஸ் ஐ டூயிங்? என்னை இச்சிக்க வைத்து இழுத்தான் உள்ள. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு போல என்னுடைய ஆசை என்னது? 70% ஃப்ரீ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன ஏது இல்லை, இம்மீடியட்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டா தட்ஸ் வாட் கேம். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பாவம் அந்த பாவம் இந்த வேலை அது இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்ப என்ன பண்ணிடுறான்? கர்த்தர் see the principle, underlying principle என்னது? தேவ ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இவையெல்லாம் எனக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். இன்னும் அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ நான் எங்க நிக்கணும்? இப்ப என்ன பண்றேன்? நல்லா பார்த்து, இட்ஸ் நத்திங் டு டு வித் ஸ்மால் திங்ஸ். இந்த சாப்பாடு இதெல்லாம் அழிந்து போறது இதெல்லாம் ஆண்டவர் பெருசு இல்லை. பட் தி பிரின்சிபல் அண்டர்லைனிங் என்னது? ஐ அம் நாட் வெயிட்டிங் அப்பான் ஹிம். அவர் யார் என்று சொன்னால், மகிமையான மகத்துவமான காரியங்களை எனக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அன்னைக்கு ஊழியர் மத்தியில் பேசி போட்டிருந்தேன். அப்போ ஃபோன் பார்த்தாரு. சொன்னாரு, ஒரு 70-80,000 இருக்குமா? நான் சொன்ன தெரியாது அப்படின்னு நான் சும்மா சொல்றேன். அது தெரியாது. அதான் இருந்துக்கலாம். சரியா? ஏன் சிரிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் அது கிஃப்ட் தானே. ரைட் லார்ட். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் வைத்திருக்கிற வழி என்ன? ரைட் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் சொல்ல விரும்புறேன். ஆலோசனை. ஆல்வேஸ் வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கு. ஏன்னா அவர் மகத்துவமான மகிமையான பெரிய காரியங்களை செய்கிறவர்.
கிளியர் பண்ணிக்கோ மைண்ட். பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்ய நினைக்கும் போது இப்ப என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அவர் ஆலோசனை அல்லாமல் நாம் உள்ள நுழையும் பொழுது கர்த்தருடைய வழிகள் என்ன இருந்து நமக்கு வர வேண்டிய நன்மையானது இழக்கணும். அதுதான் அவங்க என்ன செய்தார், முதலாவது செய்தது என்ன, அவருடைய ஆலோசனை அவர்கள் காத்திராமல், அடுத்தது பாருங்க இப்ப அடுத்தது என்னாச்சு, அப்ப நான் எதுக்கு நான் பண்றேன், because I'm lusting after it. So it's all about not about anything which I need, it's all about பயங்கர கம்மி. So இதுதான் நம்முடைய அப்போ ஆலோசனைக்கு நிக்கலன்னு சொன்னா, காத்திருக்கலன்னு சொன்னா, எதுக்கு நேரம் கொண்டு போகும் சொன்னா டீச்சைக்கு நேரம் கொண்டு போகும். ஆட்டோமேட்டிக் நம்ம ஒண்ணுமே செய்ய ஆட்டோமேட்டிக். இப்போ என்ன ஆகும் சொன்னா, இப்ப என் ஜெபம் எப்படி இருக்கும், ஆண்டவரே இந்த ஷூவை வாங்குறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க, ஆண்டவரே இந்த வீட்டை வாங்குறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரை வாங்குகிறது. இப்ப ஆலோசனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆலோசனை இல்லை. இப்ப எனக்கு அது தெரியல, ஏன்னா மறந்துட்டேன். அவரால மகத்துவமான பராக்கிரமான காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன், அவர் இறங்கி எனக்கு செய்தார் என்று ருசித்து இருக்கிறேன். இப்ப மறந்துட்டு இப்ப என்ன பண்றேன், ஆலோசனை நிக்காதனால இப்ப இச்சை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வேண்டியத அவர் செய்யறதுக்கு எனக்கு என்ன வேண்டுமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கலாம். இச்சித்தார்கள் இப்ப என்ன பண்றாங்க, ஆண்டவரை டெஸ்ட் பண்றாங்க, பரீட்சிக்கிறாங்க. சோ this is the biggest problem. மறந்தா அவருடைய ஆலோசனைக்கு நிக்க மாட்டோம், இச்சிக்கிற ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது கர்த்தரை பரீட்சைப்பார ஆரம்பிக்கும். இதுல ஒரு ஆபத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். நல்லா புரியுங்க, என்ன கொடுத்தாரு, அவர் கேட்டதை கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். சோதரம் கேட்டதை யார் கொடுத்தது, ஆனா என்ன வந்தது பின்னாடியே, கை சொல்லும் ஆத்துமாவில கீழே. ஏன் சொன்னா அது அவருடைய ஆலோசனையின்படி அல்ல, நம்முடைய இச்சையின்படி இருந்தது. அடுத்தது அது கர்த்தரை பரீட்சை பார்த்தது. சந்தோஷத்தோட அன்பினாலே கர்த்தர் அதை செய்யல. கர்த்தர் கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப முக்கியம், அதனால அவர் செய்யல. உங்களுக்கு அதனால ஆண்டவரத்துல எப்பொழுதுமே God has to come forward. Praise the Lord. Hallelujah. விருப்பத்தை செய்கை முடிவு உண்டாக்குகிறவர். If he puts it inside, that's his way. புரியுதா உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு கேட்க சொல்லுவார், அது உங்களுக்குள்ள அவர் போடுவார். அது அவருடைய செய்கை, அது அவருடைய ஆலோசனை. இன்னொன்னு அவர் எதிர்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You must know it. Hallelujah. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப என்னாச்சா, அவர்கள் கேட்டதை கொடுத்தார், ஆனா என்ன வந்தது, அவருடைய ஆத்துமாவிலோ இளைப்பு உண்டாயிற்று. இன்னைக்கு அநேக இதுல சிக்கி தவிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் ஒருவரை ஆஸ்வதித்தால் அதோட கூட, if God blesses you, there will never be sorrow added. Praise the Lord. It's very important to know. இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் ஆஸ்வதித்தால் வேதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்ம எச்சரிக்கையாக நினைச்சோம்னா சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நமக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. சிந்தித்து பாருங்க. எதுக்கு சிந்தித்து பாக்குறீங்கன்னு சொன்னா, நீங்க இனிமே எப்படி சொல்ல சொன்னா மகிமையில நடக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்தது, ஏன்னா அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற சொல்றது, எவ்வளவு மகிமையான காரியங்களை. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாரு, மகிமையான காரியங்களை. Remember this always. He always does this glory. Praise God. மகிமை. அப்போ அந்த மகிமையான காரியங்களை நம்ம எடுத்தோம்னு சொன்னா, இந்த பூமி வச்சுக்கணும், இட் கேன் பி ஜஸ்ட் an ordinary one. ஆனா எப்படி இருக்கும், மகிமையாக இருக்கிறதுனால உலகத்துக்கு முன்பாக அது மகிமையா. Praise the Lord. தானியேலும் அவனோடு கூட இருந்தவர்களும் என்ன பண்ணாங்க, வெறும்
வெஜிடபிள் சாப்பிட்டாங்க 10 நாள். மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா 10 நாள் முடிஞ்ச உடனே இவங்க பெட்டரா இருந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. Why? Because it is a glory. ராஜாவுடைய போஜன பதார்த்தனாலே நான் தீட்டுப்படுவதில்லை. Praise the Lord. Hallelujah. And it's a beautiful one. அது புரிஞ்சுக்கணும். எனது கட்டளையில் ஒண்ணு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்மானித்தான். கர்த்தர் கண்களிலே தயவு கொடுத்தார். அவன் என்ன சாப்பிட்டான்? வெறும் வெஜிடபிள் தான் சாப்பிட்டான். ஆனா முடிவிலே மகிமையாயிருந்தது. ஹல்லேலூயா. சோ நம்ம எப்பொழுதுமே அதனாலதான் சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் காரியங்களை செய்யணும். என் வாழ்க்கையில் எதுவுமே தேவன் செய்யணும். தேவன் செய்தால் மகிமையா இருக்கும். ஆமென். நான் செய்யும்போது என்ன ஆகும் சொன்னா அது எனக்கு ஆத்துமாவிலே இளைப்பை உண்டாகும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Certain things I just wanted to show you, very important. நீங்க பார்க்கிறதுக்கு ஏன் சொன்னா இந்த மறக்கிறதுனால உண்டாகிற பிரச்சனை. சரிங்களா? சங்கீதத்தை எடுத்து வச்சுக்க, 106 சங்கீதத்தை எடுத்து வச்சுக்க. அதுல இருந்து சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். Just because you forget, ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்ததுனால நீங்க என்ன வெளியே போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ நம்ம சங்கீதம் 106ல 19-20 வாசிக்கலாமா? ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். First thing என்ன நடக்கும் தெரியுமா? ஏன் சொன்னா கர்த்தருடைய ஆலோசனை இல்லை, நம்முடைய இச்சையில போகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனை பரிசிக்கிறதுனால இப்ப என்ன பண்றோம்னா we become fools. நமக்கு ஒரு மகிமை இருக்கிறது. தேவ சாயலை நாம் அணிந்திருக்கிறோம். Praise the Lord. ஆமா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிப்பட்டிருக்க புதிய மனுஷனை நாம் தரித்திருக்கிறோம். ஆமென். The glory is upon us. சரி, நம்ம விசேஷமானவர்கள். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம்? இச்சித்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவனை பரிசிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன நடந்ததுன்னா ஒரு கண்ணுக்குட்டி எடுத்து இந்த கண்ணுக்குட்டி தான் தெய்வம் எங்களை நடந்ததுன்னு. அப்ப என்ன பண்ணிடும்? தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக. அப்போ and put on the glory of the Lord. நல்லா புரிஞ்சுக்கிறது. ஏன் ஆண்டவரை நினைவு கொள்ளணும்? ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம ஆண்டவரை நினைவு கொள்ளணும்னு சொன்னா உங்க மகிமையே அதுதான். Praise the Lord. உங்க மகிமையே அதுதான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா நீங்க எதை இச்சிக்கிறீங்களோ இப்ப என்ன பண்ணிடுறீங்க? You are exchanging your glory. Praise the Lord. அதான் பிரச்சனை. இன்னைக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்து உங்க சுயத்துக்கு இடம் கொடுப்பீங்கன்னா you are exchanging the glory of the Lord for the flesh. இப்ப என்ன பண்ண ஹையர் லெவல்ல இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டீங்க? இப்போ இறங்கிட்டீங்க. இப்ப இந்த இடத்துல இறங்கினீங்கன்னா, இந்த மகிமையில இறங்குனீங்கன்னா எல்லாம் உங்களை மேற்கொள்ளும். ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லிக் கொடுக்கிறேன். அதுதான் சிந்தித்துப்பா. எவ்ரி டைம், எவ்ரி மொமெண்ட், எவ்ரி டே. ஏன் காலையில சாயங்காலத்துல ஏன் ஜெபிக்கிறதுன்னு சொல்றது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் a tradition. காலையில் எழுந்த உடனே தேவனுடைய மகிமையை அடைந்து கொள்ளுகிறோம். மாலையில் என்ன பண்ணுகிறோம்? அந்த மகிமையிலே படிச்சு. ஏன்னா இவட இந்த மீட்டை ஏதாச்சும் நடந்திருக்கும். ஸோ கிளென்ஸ் யுவர் செல்ஃப், தட் குட் ரைட். ஏன்னா படுத்து உறங்கும் பொழுது தேவ மகிமையில படுக்கணும். ரொம்ப முக்கியம். சும்மா கிடையாது. காலை ஜெபம் முக்கியம். காலை ஜெபம் அந்த நாள் முழுவதும் அந்த மகிமையில இருக்கணும். இரவுல மகிமையில படுத்துறோம். ஏன்னா you will be bombarded with dreams, thoughts, so many things will come in, visions எல்லாமே. So தேவையில்லாதது என்ன பண்ண முடியாது, உள்ள வரக்கூடாது. when you are in the glory, எதுவுமே உள்ள பாவம் உள்ள வர முடியாது. எல்லாம் விடுது போகணும் மகிமை. praise the Lord. அதனால சிந்தித்து பார்க்கணும். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட சிம்பிள் ஆல்வேஸ் எப்பவுமே பார்க்கணும்னா பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போயிருந்த என்னை அவர் உயிரோடு எழுப்பி
உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். That's your glory. Praise the Lord. Every time remember that. அது போதும் உங்களுக்கு. நான் யார் தெரியுமா? அவர் என்ன செய்தா தெரியுமா? பாவத்தில் இருந்தேன், செத்து போயிருந்தேன், மறித்து போயிருந்தேன், நான் அவ்வளவுதான் இருந்தேன், தூக்குனாங்க, எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இங்கே விடல, இல்லை அவரோட கூட. So I'm sitting with them. இப்ப என்ன இருந்தா ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அத போல் சொல்றாரு, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த எங்கிருந்து வருது? Because you always remember His glory, the mighty acts of God. தேவன் செய்த மகா பெரிய மகிமையான காரியங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? வாயில துதிதான் இருக்கும், விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். அதனாலதான் நம்முடைய சம்பாஷணை எப்படி இருக்கு? இட்ஸ் நாட் பி தி ஃப்ளஷ் அட் ஆல். மாம்சத்தில் இருக்கவே கூடாது. இந்த மாம்சத்தில் நீங்க வந்தீங்கன்னாவே ஸ்டாப் பண்ணிடணும், உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அது ஒண்ணுக்கும் உதவாது. டாக் அபவுட் காட். குறைவு இருக்கா? ஓகே, மரியாள் வந்தாங்க, இயேசு இடத்துல வந்தாங்க, நேரம் வந்து என்ன சொன்னாங்க? இது குறைந்து போய் திராட்சரசம் குறைந்து போய் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வேலை ஆண்டவரே குறைவா இருக்குது, என்ன குறைவுன்னு போய் சொல்லிடணும். ஏன்னா நிறைவாக்குறவர் அவரு. சொல்லிட்டு அடுத்தது நாங்க ஆண்டவர் நீங்க சொல்றபடியே செய்வேன் போயிட்டே இருக்கோம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவேன்? நாளைக்கு என்ன நடக்கும்? எனக்கு அவமாயிட்டு வரட்டும். இன்னைக்கு என்ன காசு போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமா, மட்டை எல்லாம் இருந்தேன், இப்ப நல்லா இருக்கிறேன். ஒரு வேலைக்கு ஒரு சில பேர் சொல்றேன் நம்ம பட் வயசான காலத்துல இது வியாதி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னா அப்ப என்கிட்ட காசு எங்க இருக்குது? ஸோ பேக்கப் பண்றாங்க. நான் சொல்றேன், எதுக்கு பேக்கப்? Praise the Lord. In Christ there is no backup plan. There is only one plan. Praise the Lord. Amen. கிறிஸ்துவத்துல ஒன்றே ஒன்றுதான், அவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. உன் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவும் தேவனாகிய கர்த்தரில் அன்புகள் finish. அப்ப சம்பாஷணைகள் என்ன பண்ண முடியாது? வீண் சம்பாஷணை விடக்கூடாது. இந்த வீண் சம்பாஷணை போனீங்கன்னா உங்க க்ளோரியை இழந்துகிட்டே இருப்பீங்க. You will be losing your glory. ஃபைனலா எங்க வந்து நிற்கும் தெரியுமா? மணில வந்து நிற்கும், ஈகோல வந்து நிற்கும், பிரைட்ல வந்து நிற்கும். ஆமா, இல்லைன்னு சொன்னா உலகப்பரமான வேலையில வந்து நிற்கும். அங்கதான் வந்துடும் ஃபைனலா. ஏன் எல்லாம் பேசினா மாம்சம் வேற நான் பேச தெரியும், அது தேவனை பேச தெரியாது. பேருக்கு எழுத்துக்கும் ஆண்டவரை. ஆமா, பேருக்கு எழுத்துக்கும். கர்த்தர் தானே, கர்த்தர் அப்படியெல்லாம் விடுவாரா? அவர் சொன்னார் நமக்கு, நம்ம சொல்லுவோம் அவர் இப்படிலாம் செய்வாரா? அவர் என்ன வேணா செய்வார், அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மாம்சம் என்ன பண்ணாது? முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால என்ன பண்ற? பி கேர்ஃபுல், டோன்ட் சேஞ்ச் யுவர் க்ளோரி. மனுஷகுமாரன் ஞாபகம் சொல்லுங்க, சிலுவை மரணத்துல கடந்து போன போதும் தன்னுடைய மகிமையை அவர் ஒரு நாளும் விளக்கல. பிதாவிடத்துல கேட்டார், பிதாவை நீர் என்னை மகிமைப்படுத்த. அவர் சொன்னார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். Next he went to the cross. Praise the Lord. How you know that he was in the glory? பக்கத்துல இருக்கவங்க கேட்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எப்போ? சிலுவையில. ஆமா, அப்படி அடிக்கப்பட்டு முன்முடி சுருட்டப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு துணி கூட இல்ல. அப்படியே அந்த என்ன சொல்றது, தாகத்தோட வருத்தத்தோட இருக்கிறது. அப்போ சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது என்னை நினைத்தருளும். இவர் உடனே சொல்றாரு, இன்று அதான் மகிமை. இதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய சம்பாஷணை என்ன இருக்கணும்? Why the cross? இல்ல இல்ல இல்ல. Even on the cross your glory has not departed. Praise the Lord. ஏனென்றால் கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன சொல்றது, பலவீனங்கள் எதுலயோ உங்க மகிமையை நீங்க இழக்கல. You have put on him. ஆனா you can exchange it right now.
சூழ்நிலையில கடந்து போகும் பொழுது கண்டுக்குட்டியை உண்டாக்குறது உங்களால முடியும். வருத்தப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு வாழ முடியும். You can exchange, but be careful. ஏன்னா இருக்க வேண்டிய மகிமையில நின்னாதான், கிறிஸ்துவை தரித்திருந்தால்தான், அந்த மகிமையில இருந்தால்தான் ஆளுகையில இருக்க முடியும். You cannot exchange. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So first thing is, அந்த மறந்துட்டோம்னு சொன்னா தேவனுடைய மகிமையை என்ன பண்ணிடுவோம், நம்ம மாத்திடுவோம். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிடும். Praise the Lord. நான் ஒரு காரியத்துக்கு சில காரியத்தை சொன்னேன், நிறைய காரியங்கள் இருக்கு. You will change, right? Number 2, 24-25 வாசிக்கலாமா? அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அடுத்தது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மறந்துட்டா தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாங்க? The promises of God. The promises of God. தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்றாங்க? இப்போ விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன ஆயிடுச்சு? அவருடைய ஆலோசனைக்கு நிக்கல, இச்சைக்குள்ள போயாச்சு, கர்த்தரை பரிசிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப அவங்க செய்த மகத்துவம் எல்லாம் மறந்தாச்சு. இப்போ சொல்ல என்ன பண்றாங்க? இப்போ ப்ராமிசஸ் எல்லாம் அது நடக்கும், பட் லெட் அஸ் லிவ். இது ரெண்டையும் பிரிச்சுக்குவோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்தது வேற, உலகத்துல வாழ்றது வேற. வாழ்ந்துட்டோம். That won't help. It's very important. We need to live that life that is truly consistent. Life in the spirit, the life in the spirit. ஆவியினுடைய வாழ்க்கையில கூட இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். திரும்ப நான் சொல்றேன், இந்த பூமியில ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற இல்ல. ரெண்டும் இசைந்திருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை போலதான் இந்த பூமியில தொடர்ந்து நான் வாழணும். இங்க பலவீனங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பலனாகிய இந்த வாழ்க்கையை நான் உள்ளே கொண்டு வரும் பொழுது என் பலவீனங்கள் வெளியே போகும். So I have to change this life. என்னை சார்ந்து வாழ்றதை விட்டுட்டு இப்ப என்ன பண்ண சொன்னா, கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அந்த மகிமை, அவர் மகிமையான காரியங்கள் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். So don't look at your weakness. பலவீனங்களை பார்க்காதீங்க. ஏன் இப்ப மகிமையில் வந்துட்டீங்க. பாவியா இருந்த நான் பிள்ளையை மாறினேன், அவரோட கூட உன்னதங்கள் அமர்ந்து இருக்கிறேன். இப்ப என்ன மகிமை போட்டிருக்க? அவரை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு my glory is my God. கிறிஸ்துவை அணிந்து இருக்கிறேன். He is my glory. இப்ப மாறிச்சு. பாவி இல்ல நானு, இப்போ பிள்ளை, ஸ்தானாதிபதி, அவரோட கூட உன்னதத்தில் அமர்ந்து இருக்கிறேன். I put on that glory. இப்ப இந்த பூமியில அந்த மகிமையில தான் நான் வாழணும். ஆமென். அப்ப இந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்ப மைண்டெல்லாம் எடுத்து போடணும். என்னுடைய பலவீனங்கள், என்னால முடியல, என்னால செய்யணும், நான் பண்ணணும். இந்த இடத்தை போட்டுட்டு கர்த்தரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, வார்த்தையை நம்ம விசுவாசிக்கல. So promise விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லைன்னு சொன்னா you are losing your hope. ஆமா, நம்பிக்கை போயிருது. ஏன் இன்றைக்கு அநேகர் உலகத்தோட போயிடுறாங்க? இல்லைன்னா என்ன சொல்றது, பொய்யான வாழ்க்கை, மாயான வாழ்க்கைக்குள்ள ஏன் போறாங்கன்னா விசுவாசம் இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை மிஸ் பண்றோம். See, what is your promise? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொன்னதாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதெல்லாம் promises of God. Praise the Lord. இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசிக்காததுனால புரட்டு, பொய், மாய்மானம், ஏமாத்து உலகத்துல போய் வாழ்றது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன இடத்துக்கு வந்தாச்சுன்னா, எனக்கு சிந்தித்து பார்க்காதனால நீ எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, I am left alone. I have to save myself. சொன்னாங்க, நான் குடும்பத்தை பார்க்கணும்ல. நான் கேட்டேன், குடும்பத்தை கொடுத்தது யாரு? அங்கதான் ப்ராப்ளம் எனக்கு. எதுவுமே நம்மளது இல்லையே, என் ஜீவனே என்ன இல்லை. அதுக்கப்புறம் எங்க எதுவும் வர்றது? You can call father, mother, brother, sister எல்லாம் கூப்பிட்டுக்கலாம். எதுவுமே நம்மளது இல்லையே.
Praise the Lord. Amen. Very important. கர்த்தர் நம்மை கொண்டு போஷிப்பார். ஆனா நம்ம இல்ல போஷிக்கிறவங்க. Praise the Lord. என்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு வரீங்களோ, நான் இல்ல நீங்க தான் சொல்லி வரீங்களோ, அப்பொழுது உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உண்டாகும், மகிமையா இருக்கும். என்னைக்கு நான் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன பண்றாங்க? The promise of God is so much said, அதை இச்சிக்கணும். ஏன் அது பாலும் தேனும் ஓடுது. தேவனோட வார்த்தை எப்படி படினா மகிமையா முடியும் உங்க வாழ்க்கை. Praise the Lord. கர்த்தரோட இசைந்து பாருங்க, தேவனோட இசைந்து ஓடி பாருங்க, முறுமுறுக்காம ஓடி பாருங்க, அவரோட இசைந்து கொள்ளுங்க, இசைந்து ஓடி பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படின்னா மகிமையா இருக்கும். எப்படி தெரியுமா? மரித்தது உயிரோட எழும்போம், இல்லாது இருக்கிறது போல மாறும். எங்க எப்படி வருது, யார் வந்து உதவுறாங்க, ஏன் வர்றாங்க தெரியாது. வந்து உங்க ஆண்டவருடைய உங்க கண்களில், அவங்க கண்களை நமக்கு தயவு கொடுப்பார். Why it is happening you don't know. But the problem is, ரொம்ப ஜாக்கிரதையா கிடைச்சன நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அவனுடைய வார்த்தைக்கு நிற்காதபடி சுயத்தம் Praise the Lord. உடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணல, சேவை கொடுக்கலப்பா. உபாகமம் 28 1 வாசிங்க, 28 1 வாசிங்க. கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சத்தத்துக்கு சேவை கொடுக்கல. உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செய்ய நீ கவனமா இருக்கும்படி என்ன பண்ணுமா, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். இப்ப என்ன போச்சு, வார்த்தையை விசுவாசிக்கல, சத்தத்துக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா நீங்க கட்டளை கை கொள்ள முடியாது. கட்டளைகளை கை கொள்ளனா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல வந்து பலிக்காது. உபாகமம் 1-14 பாத்தீங்கன்னா அதுல blessings இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். இவெல்லாம் வந்து உண்மை பலிக்க அப்படியே நடக்கிறது. 2வது வசனமா முடியும் போது எப்படி முடியுது பாருங்க, வாசிங்க. உண்மையில் வந்து உண்மையில் வந்து உனக்கு வரும். இங்கிலீஷ்ல வந்து and it shall overtake you. Praise the Lord. Hallelujah. So you're not going behind the blessing. The blessings comes and overtakes you. இது உங்க glory, இது உங்களுடைய மகிமை. Praise the Lord. Amen. இது உங்க மகிமை. ஆனா என்ன ஆச்சுன்னா you exchanging it. நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால you're losing everything in the glory. When you are in the glory, what happens is blessings come and overtake you. அது நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். 3-14 இருக்கும், நீங்க வாசிக்கலாம். அவ்வளவு ஆசீர்வாதங்கள். Praise the Lord. இது நம்ம வந்து உங்கள் மேல் வந்து பலிக்கும். Praise the Lord. Hallelujah. அந்த சத்தத்துக்கு செவிப்படாமல் தங்கள் கூடாரங்களில் என்ன பண்ணாங்களா, முறுமுறுத்தார்கள். Psalm 6:25. தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். இப்ப என்ன பாருங்க, வாக்கு தத்தத்துக்கு காத்து இல்ல, தேவன் சொன்ன என்ன சொல்றது, இது தேசத்துல அந்த காரியங்கள் அவ்வளவு மகிமை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு உள்ள உட்காந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு அதான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கேள்வி கேட்கும் போது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கீங்க. கர்த்தர் ஏன் எனக்கு விட்டாரு, கர்த்தர் ஏன் எனக்கு செய்தார், அது பேர் முறுமுறுப்பு, அது சாபம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கறாங்க. அது கேட்கக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமா, நான் நீதிமானை போலவும் அவன் நீதி இல்லாதது போலவும் கேள்வி கேட்கணும். Let me be very careful in this area. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கூட என்ன நடக்குது, முறுமுறுப்பு, முறுமுறுப்பு. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆனா எனக்கு ஏன் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவர்கள் தேவ வார்த்தை என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அடுத்தது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு இருந்த அவங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா என்ன இருக்குன்னு சொன்னா, முறுமுறுப்பு இருக்காது, விசுவாசம் இருந்திருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்திருக்கும். இது ரொம்ப முக்கியம்.
இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ ஏன் ஆண்டவர் சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாங்கன்னா, தேவன் செய்த மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்களை நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? விசுவாசம் வரும். அல்லேலூயா. விசுவாசம் வரும் பொழுது உங்க வாயில துதி வரும், முறுமுறுப்பு வராது. அல்லேலூயா. ஆமா, சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தவர். அல்லேலூயா. இந்த விருத்த சேதவில்லாத பெலிஸ்தனை என் கையில ஒப்புவிப்பார். அதான் சிந்திக்கிறது, அதான் சிந்திக்கிறது. எனக்கு கர்த்தர் மகிமையும் மகத்துவமான காரியத்தை செய்தார். அன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்னைக்கு செஞ்சாரு, இன்னைக்கும் செய்வாரு, நாளைக்கும் செய்வாரு. ஆமே. முடிவு பறிந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல, சரிங்களா? அடுத்தது சத்தத்தை கேட்கல, அடுத்தது பாத்தீங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் மறந்ததுனால உண்டான காரியம். இப்ப அடுத்த ஒரு காரியம் 39-40 வாசிக்கலாமா? சங்கீதம் 106. இப்ப பாருங்க, now that works it defiles them. Praise the Lord. ஏன்னா அது இச்சையினால் உண்டானது. It is not from the Lord. இது தேவ ஆலோசனையால செய்யாததுனால அந்த கிரியை என்ன ஆகுது? defiles, அசுத்தமாக்குறது. இப்போ அந்த காரியம் என் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது என் வீட்டுல என்ன இருக்காது? புரிஞ்சுக்கணும், அசுத்தம் தான் இருக்கும். Because my actions brings in defilement. Praise the Lord. நான் கர்த்தரை துதிக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆனா என் வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? defilement. ஆதான் தன்னுடைய கூடாரத்துல ஒளிச்சு வச்சான். அந்த பாளையத்தையே என்ன பண்ணிருச்சு? அசுத்தமாக்கினது. முதல் தடவையா சத்துருக்கள் இடத்துல தொட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அந்த டிஃபைன்மென்ட் அசுத்தமாகும் பொழுது, உங்கள் செய்கைகள் அசுத்தமாகும் பொழுது தோல்வி என்பது உங்களுக்கு இருக்கும். You don't have victory. மகிமை இருக்கும் பொழுது எப்பொழுதும் ஜெயம் இருக்கும். அது சிலுவையே இருந்தாலும் சரி ஜெயம் இருக்கும், செங்கடலா இருந்தாலும் சரி ஜெயம் இருக்கும். ஆமென். எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஜெயம் இருக்கும். ஏன்னா மகிமையில நிக்கிறீங்க. எனக்கு கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையோடு இருக்கும். தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறதுனால மகிமையில காணப்படுவீர்கள், ஜெயம் உங்களுதா இருக்கும். அல்லேலூயா. மறக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயாச்சு, எல்லாம் பண்ணி பெண்ணாகி போயிடுச்சு. We are losing everything. நம்ம ஆக்ஷன்ஸ், நம்ம கிரியைகள் எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சு? அசுத்தமாகி கிரியையினால அசுத்தமாகி தங்கள் செய்கிறது சோரம் போனார்கள். அவ்வளவுதான், அருவருப்பா மாறுவாங்க. அது தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா பாருங்களேன். அருவருப்பா மாறினதுனால கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டியவர் இப்ப என்ன பண்றாரு? தன் ஜனத்தை அருவருக்கிறார். புரிஞ்சுக்கங்க. See everything where it starts. When you go on your own, உங்களுக்கு சுயமாய் கடந்து போகும் பொழுது நடக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, praise the Lord. அப்போ இந்த சொன்னல இந்த பொண்ணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இதெல்லாம் என்னது? இச்சைனால வாங்கி உள்ள வைக்கும் போது என்ன இருக்குது? உள்ள சிம்பிள் as that. சிம்பிள். சோ இந்த மாதிரி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் நான். ஆனா என்ன தெரியுது? நான் ஒண்ணுமே செய்யல, நான் பாவமே செய்யல. அப்ப ஒவ்வொரு நாளும் ரத்தத்துல எவ்வளவு கழுவ வேண்டியதா இருக்கு நம்ம. See, the blood is so powerful. You have to plead the blood every time. ஒவ்வொரு முறை you have to plead. வார்த்தைகள் சரி, எண்ணங்கள்ல இருந்தாலும் சரி, சிந்தனையில இருந்தாலும் சரி, நினைவுகள் இருந்தாலும் சரி, நடக்கையில, பேச்சுல, blood, apply the blood, cleanse. Don't say you're right. நான் ஒண்ணுமே செய்யல, அதான் வரணும்.
நமக்கு தெரிஞ்சது ஐ நெவர் டிட் எனிதிங். ரெண்டு கை இருந்தாதான் ஓசை வரும். அப்ப ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அதுல வந்து பாத்தீங்க, அந்த வசனம் முடியும் போது அது 40ல அவர் என்னவா, கர்த்தருக்கு கோபம் தம் ஜனத்துக்கு பாருங்க, அன்புள்ளவருக்கு நம்ம கோபம் உண்டாகும். Such a loving God. He gave himself for us. ஆனா என்ன பண்றோம், கோபம் உண்டாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு இருக்கிறதுனால கோபம் உண்டாங்க, ரத்தம் இருந்தாதான் கோபம் வராது. ஞாபகம், இயேசுடைய ரத்தம் இல்லைன்னு சொன்னா நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த மறந்துடாதீங்க. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இன்னைக்கும், நேற்று மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் நாளைக்கும் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இன்னைக்கு உங்களோட என்னோட இருக்க ஒரே ஒரு காரணம் சொன்னா இயேசுடைய ரத்தம். ஆமா, அந்த ரத்தம் பரிந்து பேசுறது, அந்த ரத்தம் நம்ம மேல இருக்கிறது. ஆமா, உடைய பாவங்கள் ஞாபகம் கழுவப்பட்டால்தான் நீங்கள் கர்த்தர் இடத்துல நிற்க முடியும். இல்ல கர்த்தருடைய கோபம் நம்ம மேற்கொள்ளும். சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't justify it. Justify பண்ணாதீங்க. ஆமா, நான் கரெக்ட்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆமா, ஏன்னா எந்த இடத்துல வரணும், நம்ம எப்பவுமே இருக்கிற இடத்துக்கு சொன்னா கர்த்தர் நம்ம நேசமா இருக்கணும், அருவருக்கவே கூடாது. ஆமா, இவரில் நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கவே, அந்த இடத்துல நிற்கணும். அப்ப அங்க நிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நீங்களும் நானும் யாருன்னு சொன்னா கர்த்தருக்கு நேசமான குமாரன். அல்லேலூயா. அதனாலதான் சிந்தித்து பாருங்கள் சொல்றாரு. கர்த்தர் செய்தவர்களை சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் always remember things. ஏன் நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா தான். ஏன்னா நீங்க ஏற்கனவே என்ன வச்சிருக்கீங்க, சூப்பர் நேச்சுரல் வச்சிருக்கீங்க. நான் திங்க் பண்ணா நேச்சுரல் தான். புரியுதா உங்களுக்கு? நான் திங்க் பண்ணா நேச்சுரல், ஆனா நீங்க சூப்பர் நேச்சுரல் வச்சிருக்கிறீங்க. ஸோ அதனால என்ன பண்றேன், உங்களுக்கு அந்த காத்து இருக்கிறேன். யூ லீட் மீ, யூ கைட் மீ, யூ டெல் மீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எதை செய்தாலும் இப்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு எதை நம்ம செய்தாலும், அது வேலையா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எதுனா இருந்தாலும் சரி, வாட் இஸ் தட் ஃபார்? எதுக்கு? ஒரு ஆர்டினரி தண்ணீர் திராட்சரசமா மாறுறதுக்கு என்ன வேணும்? தேவ வார்த்தை வேணும். ஞாபகம், unless as a divine encounter or a divine touch, இல்லைன்னு சொன்னா glory வராது. I may be a child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனால் என் சுயத்துல நான் செய்யும் பொழுது தேவன் அதுல இல்லை. புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் இல்லை என்று சொன்னால் அதுல என்ன இல்லை? தேவ மகிமை இல்லை. தேவ மகிமை இல்லை என்று சொன்னால் அங்கே ஜீவன் இல்லை. சத்ரு உள்ள வந்துருப்பான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது காரணம், நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமான இடத்துல இருக்கணும். தேவனுக்கு பிரியமான இடத்துல காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு காரியம் இருக்காங்க. இப்ப அவங்க சொல்லிக் கொடுக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கலாம். 23, 24. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். எப்படியும் பாத்தீங்க சொல்றாரு, நன்மை செம்மையுமான வழி உங்களுக்கு போதிப்பேன். இதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப அது என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. வாசிங்க. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் ஃபர்ஸ்ட் என்னமா கர்த்தருக்கு பயந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதுன்னு சொல்லும் பொழுது அது சொன்னா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது. The fear of the Lord always means you are obedient to the word. தேவனுடைய வார்த்தை. இது ஆண்டவர் நம்மளை அழித்து போடுவார் என்ற பயம் அல்லது
ஞாபகம் வச்சுக்கணும். the fear of the Lord இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா தேவனுடைய வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படியணும். So you are fearing God means that you are fulfilling His word. Praise the Lord. கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து அறிவை பத்தி பேசல. இந்த பயம் என்ன சொன்னா தேவ வசனத்தை கை கொள்றது. தேவ வசனத்தை கை கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது உன் முழு இருதயத்தோடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னா your heart is very important. இப்போ உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இருதயத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்த ரெடி பண்ணிக்கணும். தேவனுக்கு முழுமையா உங்க கொடுப்பதற்கு உங்க இருதயத்தை பண்ணணும். இங்க கம்பார்ட்மெண்ட்ஸ் போட முடியாது. முழுசா கொடுத்துடணும். என்ன அர்த்தம் சொன்னா இட்ஸ் நாட் மை வில், லெட் யுவர் வில் பி டன். ரைட் லோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் சம்திங், எனக்கு ஒன்று பிடிக்குது. ஏன்னா we are humans, மறந்துடாதீங்க. நமக்கு வந்து ஆசை இல்லைன்னு சொன்னா நம்ம ஏமாத்தணும். யூ லைக் சம்திங், அப்ப என்ன செய்யணும்? இமீடியட்லி சப்மிட் டு காட். ஆமா, ஒரு வசனம் இருக்கு, உங்க இருதயத்தினுடைய ஆசையெல்லாம் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது அவர் வாக்கியம் பண்ணுவார். So your desires of your heart, உங்க இருதயத்தினுடைய ஆசைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது நன்மை தீமை என்னன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். His counsel is always the best. Praise the Lord. ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? உடனே எடுத்து கொடுக்க. Praise the Lord. இது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா என்ன பண்ணிடணும் சொன்னா இச்சையில போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனிடத்துல கொடுக்கலன்னு சொன்னா then you start lusting after it. That means you want it, you crave after it. அங்க போயிருப்பீங்க. ரொம்ப முக்கியம். இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க கேட்டாங்க பாருங்க, தேவனுடைய வனாந்தரத்துல இது பண்ணது போல ஆண்டவரே சொன்னாங்க, மீட்டு கொடுங்க, ஆண்டவங்களுக்கு இறைச்சி கொடுங்க, ஈச்சிக்கிறது பேசுவோம். அந்த ஈச்சைக்குள்ள போகும் பொழுது அது என்ன பண்ண ஆத்மாவை ஆண்டவரே இழைப்பு கொண்டு வரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் கோபம் உண்டாயிடும். அதனால எப்பவுமே heart's desire, give it to God and just leave it. அது கொடுத்துட்டு விட்டுறணும். I think I told you earlier, I don't know, I forget it, but I want to tell you. ஒரு பிள்ளை வந்து ஒருத்தர் விரும்புறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஊழியத்துக்கு ட்ரைனிங்கு போயிருந்தேன். போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பொழுது அவன் இருதயத்துல வந்து அங்க இருந்தவங்க 2 பேர் ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க ஜெபம் சொன்னாங்களா, நீ விரும்புற பையனை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு, உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, ஆனா 3 மாசம் கழிச்சு ஒத்துக்குவாரு. சரிங்களா? அவன் வந்துட்டேன். அப்படி எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா கிட்ட நான் சொல்றதுக்கு நான் சொன்னேன், அதான் அவர் சொல்றேன்னு சொல்லிட்டார்ல, 3 மாசம் கழிச்சு எனக்கு என்ன வேலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? See, if God says I will speak, then why should I speak or any human speak to him? புரியுதா உங்களுக்கு? தேவன் செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? What is your what is that you what does the Lord told you? நான் சொன்ன அந்த ஆரம்பத்திலே சொல்றேன், இது தேவனே இல்லைன்னு. You ask me, that's what it is. ஆனா என்னாச்சு? She still believes. இது காரணம் என்னன்னா ஆசையானது தேவனிடத்துல கொடுக்கல, அந்த ஆசையானது தான் வைத்துக் கொண்டதுனால அது இச்சையாய் மாறிடுச்சு. இப்ப இந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கு தேவனை தேடுறாங்க. இது தேவன் கொடுத்தா என்ன நடக்கும்? ஆத்மாவில இழைப்பு உண்டாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ஆல் த ப்ராஃபிட்ஸ் வந்து தப்பா சொன்னாங்க, என்கிட்ட தான் ஆண்டவர் பேசினாங்க. ஆனா வாழ்க்கையானது தாறுமாறை ஆகும் பொழுது அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, give it to God, your desires to God. நீங்க எடுக்காதீங்க, அது வேண்டாம். நமக்குள்ள வரும், நம்ம பார்க்கிறோம் 5 புலன்கள் என்ன செய்யுது. give it to God. If it is God, then He will do it. எனக்கு நன்மையானதை செய்வதற்கு தான் என் தகப்பன் இருக்கிறார். அந்த வசனத்துக்குலாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுத்து
அதுல 9, 10 கொஞ்சம் எனக்கு வாசிக்கல, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அவங்க முடிச்சு விட்டுருவேன். டைம் ஆயிடுச்சு. உங்களிடத்தில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் நல்லா கேளுங்க. எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு என்ன கொடுப்பான்? கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்றாரு, பையன் உன்கிட்ட கேட்டா நீ கொடுப்பிய எப்படி? அப்பம் கேட்டா கல்லு கொடுக்கிறது, அப்புறம் மீன் கேட்டா பாம்பு சரியா நீ? அந்த கிளியரா சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஆசையை எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், சரியா? இப்போ அது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தா எங்க அப்பா செய்வார். ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார்? கல்லை கொடுக்க மாட்டாரு, பாம்பை கொடுக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்? தைரியமா போய் எங்க அப்பாட்ட கொடுப்பேன். ஏன்னா எங்க அப்பா என்ன செய்வாரா, பொருளாதார நீங்கள் அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஏன் என் ஆசை அப்பாட்ட கொடுக்குறேன்? எனக்கு அப்பாவுக்கு நன்மையை மாத்திரம் தான் கொடுக்க தெரியும். That's your faith. When I don't have faith, then I try to do my myself. Praise the Lord. Simple. ஏன்னா சிந்தித்து பார்க்கல, எந்த இடத்துல இருந்த பாவத்துல, அக்கிரமத்துல, மரணத்துல இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து என்னை கழுவி சுத்தி உன்னதங்கள் அவரோட உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையில இருக்கிறனால மனுஷனுடைய லெவலுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. There's also one verse, I don't have that reference. அது சொல்லும் போது இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல, and you died like mere men. சாதாரண மனுஷரை போல நீங்க மரித்து போகிறீர்களே சொல்லி புலம்புற ஒரு இடம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மனுஷரை போல மரிக்கிறது இல்லை. ஞாபகம் தேவ தூதர்கள், தேவனை போல, that you get into the sons of God, தேவன் குமாரர்களை போல. அப்ப எப்படி அர்த்தம்னா, என் மரணமானது மகிமையிலே கொண்டு போகும். அவருடைய மரணமானது பாதாளத்துக்கு கொண்டு போகும். I cannot die like a mere man. Praise the Lord. சங்கீதம் 82:7 8-7 வாசிங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை கூட விழுந்து போவீர்கள். பாத்தீங்களா? மனுஷனை போல செத்து. அப்ப டிஃபரன்ஸ் இருக்கா? நீங்களும் நான் ஹியூமன் தானே. அப்ப அவர் என்ன சொல்லலாம்? எல்லாம் செத்து போய் சொல்லலாம். ஆனா அவர் சொன்னாரு மனுஷனை போல. அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நமக்கு நம்முடைய மரணம் எப்படி? மனுஷனை போல இல்ல. ஏன் அந்த மரணம் பாதாளத்துக்கு, இந்த மரணம் பரலோகத்துக்கு மகிமையில் எடுக்கப்படணும். Oh, glory to God. Praise the Lord. You have to move with that glory. அப்ப என்ன பண்ண முடியாது? I will not trade my glory. என் மகிமையை ஏற எந்த ஒரு சாயலுக்கு நான் ஒப்பாக்க மாட்டேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் விசுவாசம், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகையினால இந்த நாளில நம்ம சிந்தித்து பார்க்கிற ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற 3 நாட்கள் நமக்கு இருக்கிறது. தேவன் செய்த மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ததை சிந்தித்து பார்க்க உட்காருங்க. டேக் டைம். உட்கார்ந்து படுத்து கேந்திரிக்கு நிற்கும் போது ஆஸ் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை கேளுங்க. அவருடைய ஹெல்ப்பை கேளுங்க. அவருடைய கேட்டு ஆண்டவரே எப்படி ஒவ்வொரு காரியத்தை எப்படி பார்த்தா, don't say God did great things. Go into it. How did he do it? Praise the Lord. And how was I? அந்த அற்புதம் செய்த பொழுது நான் எப்படி இருந்தேன்? என் நிலை என்ன? என் எண்ணங்கள் என்னவா இருந்தது? என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? என் கர்த்தர் இறங்கி அவர் செய்த காரியம் எப்படிப்பட்டது? உள்ள போங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. Ask the Holy Spirit. Praise the Lord. அப்போ என்ன தெரியுமாவும் உடைய விசுவாசம் பெருகும். ஆமென். துதி வாயில நிரம்பும். இப்போ இந்த பிரச்சனை போடுவாங்க. அன்றைக்கு சிங்கத்தையும் கரடியும் என் கையில ஒப்புக்கொடுத்தவர் இன்றைக்கு இதையும் என் கையில ஒப்புக்கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மகிமையில என வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு முன்பாக இவை ஒன்றும் இல்லை. So don't get down. Don't get down at your level. Become a mere man.
சாதாரண மனுஷரை போல, உலகத்தாரை போல நீங்களும் உட்கார்ந்து யோசிக்காதீங்க. Don't do that. Just hand it over to him and just run. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.